உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அதான் உங்க அத்தை உன்னை கூப்பிட வந்திருக்காங்கல்ல, எதா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கோ. நான் யார்கிட்டயும் பேச விரும்பல. யார் என்ன சொன்னாலும் நான் வீட்டுக்கு வரமாட்டேன். எல்லாரும் தயவு செஞ்சு போங்க. மா, நான் தான் சொன்னல, அவங்க அப்புச்சி எப்படி என் கால்ல விழுந்தாரோ அதே மாதிரி நீயும் அவ கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணுமா. அப்பதான் அவளுக்கு கோபம் குறையுமா. என் பையன் முரடன்தா, முட்டாள்தான். அவனை அத்தனை பேர் முன்னாடி, அவன் பொண்டாட்டி மாமனார் முன்னாடி அசிங்கப்பட்ட ஆத்திரத்துல இவன் அப்படி பண்ணிட்டான். என்னதான் அவனுக்கு கோபம் இருந்தாலும் இவன் அப்படி பண்ணிருக்க கூடாது. ஒரு பெரிய மனுஷனை கால்ல விழ சொல்லி இருக்க கூடாது. அவன் பண்ணது தப்புதான். அவங்க பண்ணது தப்புனா நீங்க பண்ணது என்ன அத்தை? நீங்க அந்த வீட்டோட பெரிய மனுஷி தானே. உங்க முன்னாடி தானே எல்லாமே நடந்தது. நியாயமா நீங்க என்ன பண்ணிருக்கணும்? அப்படி ஒரு சம்பவமே நடக்காம தடுத்து இருக்கணும். ஆனா நீங்க தடுக்காம வேடிக்கை தானே பாத்துட்டு இருந்தீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுல உங்களுக்கும் சம்மதம் தானே அர்த்தம். சொல்லுங்க அத்தை. தடுக்க வேண்டிய நீங்க அத வேடிக்கை தானே பாத்துட்டு இருந்தீங்க. அப்போ உங்களுக்கு அதுல சம்மதம் அப்படித்தானே? தப்புதான் அத்தா. அத நான் தடுத்து நிறுத்தி இருக்கணும். அத தடுக்காம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தல, அதுவும் தப்புதான். என்ன நடக்குதுன்னு யோசிக்கிறதுக்குள்ள எல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு. நடந்தத பத்தி எல்லாம் பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. இப்ப அதை எப்படி சரி பண்ணணும்னு தான் யோசிக்கணுமா. அதானே, அண்ணன் லட்சுமி கரெக்டா தான் பேசுறாங்க. ஏமா அமுதா, பெரியவங்க தான் இம்புட்டு தூரம் இறங்கி வந்து பேசுறாங்கல்ல. நீ இப்படி பிடிவாதமா நடந்ததே பேசிட்டு இருந்தா பிரச்சனை எப்படி முடியும்? அவங்க வயசுக்கு மரியாதை கொடுத்து வீட்டுக்கு போமா. இப்போ பெரியவங்க மாதிரி வயசுக்கு தகுந்த மாதிரி பேசுறவங்க அப்போ வீட்ல அந்த மாதிரி நடந்துக்கலையே. மா, நான் தான் சொன்னலம்மா, நீ என்ன சமாதானமா பேசினாலும் அவ கேட்க மாட்டா. அவ ஆல்ரெடி முடிவு எடுத்துட்டா. நீ கால்ல விழுகாம அவ சமாதானம் ஆக மாட்டா. மா, அப்படிதான் இவ கால்ல விழுந்து சமாதானம் ஆகணும்னா வேண்டாமா. அப்படி ஒரு அவமானத்தை என்னால தாங்கிக்க முடியாதுமா. வாமா போலாம். அமுதா, நான் இதுக்கு மேல இறங்கி என்ன பண்ணணும்னு சொல்லு. நீ என்ன சொன்னாலும் நான் பண்றேன். மா, என்னம்மா நீ? நான் தான் சொல்றேன்லம்மா, நீ அவங்க கிட்ட கேக்குறதெல்லாம் வேணாமா. வாமா வீட்டுக்கு போலாம். வாமா போலாம். இல்ல வடிவேலு, நம்ம குடும்ப கௌரவத்துக்காக, நம்ம குடும்பம் பிரியாம ஒண்ணா இருக்க நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். மா, சொன்ன கேளுமா. வேண்டாமா. மா, நாங்க பண்ணது தப்புதான். என்ன இருந்தாலும் உங்க அப்புச்சிய என் பையன் கால்ல விழ சொன்னது மன்னிக்க முடியாத தப்புதான். அதை விட அவன் பண்ண தப்ப தடுக்காம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தது அதை விட மிகப்பெரிய தப்புதான். நான் அப்படி பண்ணிருக்க கூடாது. நீ எங்க குடும்பத்துக்காக, உங்க குடும்பம், சொத்து, உங்க அப்புச்சின்னு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த. என் குடும்பத்தை உன் குடும்பமா தூக்கி சுமந்த. அப்படிப்பட்ட ஒன்ன நான் விட்டு கொடுத்திருக்க கூடாது. நீ தெய்வமா மதிக்கிற உங்க அப்புச்சிய
என் மகன் கால்ல விழ வச்சிருக்க கூடாது. நாங்க பண்ணது மிகப்பெரிய தப்புதான். அத நீ பெரிய மனசு பண்ணி மன்னிச்சு நீ என் கூட வீட்டுக்கு வரணும்தா. வேண்டாமா? மா என்னமா பண்ணிட்டு இருக்க? கால்ல எல்லாம் விழுந்துட்டு. மா வேண்டாமாமா? ஐயோ, கால்ல விழுந்துட்டாங்க. என்னம்மா இது, மாமியாரே கால்ல விழ வச்சுட்டா? என்ன பொம்பளை இவ? என்னம்மா நீ போய் அவங்க கால்ல விழுந்துட்டு இருக்க? பாத்துட்டு அப்படியே கல்லு மாதிரி நிக்கிறாளே. மா சொன்னா கேளுமா, எந்திரிமா. அம்மா மா 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 என்ன மா 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 என்னமாச்சு? மா மா எழுந்துருமா, என்னமாச்சு? மா ஐயோ, எழுந்துருமா. மா மா என்னமா, எழுந்துருமா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.